பாண்டிச்சேரியில பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. திமுக தனித்து போட்டியிருக்கிற சூழல் அங்க இருக்கு. இல்ல, பாண்டிச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து நாங்க அதை நடத்த முடியாது. அவங்க தான் அங்க என்ன பண்ண முடிவு பண்ண முடியும். செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே சிபிஐ சம்மன் அது நேரடியா நடக்குது நினைக்கிறீங்களா, இல்ல மறைமுகமா அரசியலுக்காண்டி அவர் முடக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த என்கொயரியுமே விசாரணையுமே சிபிஐ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா திடீர்னு விசாரணை நடத்துறாங்க, அப்படியே விசாரணை நிறுத்திடுறாங்க. அப்புறம் தேர்தல் நெருங்குறப்ப ஒரு விசாரணை நடத்துறாங்க. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன பசங்க பிள்ளைங்க எல்லாரும் அந்த துயரம் இன்னைக்கு எங்க நெஞ்சில இருக்கு. ஆனா பாஜக ஒரு 41 பேரோட மரணத்துல அரசியல் தான் பண்ணலாம் நினைக்கிறாங்களே ஒழிய அந்த மரணத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்க செய்யலாம்னு அவங்க நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த என்கொயரி மேல எனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி சூழல் தான் இருக்கு. நாங்க சிபிஐ என்கொயரி அமைச்சப்பே நாங்க அப்படிதான் நான் சொன்னேன். இப்பவும் நம்ம சொன்னது சரிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிமுக போராட்டத்தில் பேசிய சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் பெண்கள் குறித்து அவதூறாக இல்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முதல்ல கரூர்ல தான் போராட்டம் பண்ணாங்க. கரூர்ல பாஜகவுடைய மாநில தலைவர் என்னையே ரொம்ப ஆபாசமா பெண்களுக்கு பாதுகாப்பான இல்லைன்னு சொல்ற கூட்டத்தில் பேசுறாரு. அதே மாதிரி சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் இந்த மாதிரி மொத்த கூட்டணியே பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, ஆபாசமாக பேச முடியுமோ, அருவருக்கத்தக்க வகையில பேச முடியுமோ பேசுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டின் கலாச்சாரமா? ஒரு பெண்களை பத்தி ஒரு அரசியல் மேடையில பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படுறதை பத்தி பேசுங்க, கூட்டணியில் இருந்தாலும் பேசலாம்ல. இப்ப தமிழ்ல ஒரு மேடை போட்டு பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மேடை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் அதையெல்லாம் கேட்டுட்டு கடந்து போற பெண்கள் அல்ல. அதற்கான எதிர்வினை ரொம்ப கடுமையா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம்ல.